டியூஸ்டே மார்னிங் 10 டேஸாக பர்சனல் ரீசன்ஸால் வீட்டில் பூஜை எதுவுமே பண்ணல. நேற்றுக்கே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி பூஜை சாமானுமே தேய்ச்சி எல்லாமே எடுத்து வச்சு காலையிலேயே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே விளக்கேற்றி 2 வாசல்லையுமே கோலம் போட்டிருந்தேன். எனக்கு எப்போவுமே வீட்டில் பூஜை பண்ணாலே இந்த சாம்பிராணி தூபம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்மெல் இருக்கும்போது வீடு ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறமா ஏட்டாக்கு பிளாக் டீ ரெடி பண்ணிவிட்டேன். குழந்தைங்களுக்கு பாலுமே காய்ச்சி வச்சுட்டு குட்டி பாப்பாவுக்கு கூழுமே காய்ச்சி எடுத்து வச்சிட்டேன். அன்றைக்கி மார்னிங் உப்புமா தான் பண்ணியிருந்தேன். உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சட்னி உப்புமா மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடலைப்பருப்பு உளுந்து போட்டு தாளித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் அப்புறம் வெங்காயம் இதெல்லாமே அது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே தாளிப்பு கொடுத்துட்டதால இதுக்கு தாளிப்பு எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. அப்படியே அரைச்சி அப்படியே தான் சாப்பிட்டுக்க போகிறோம். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இன்னொரு vlogல இணையலாம்.